கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 142 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 142 3. என் ஆவி என்னில் தியங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது, என் மனம் சோர்வுற்றிருந்தது, நான் செல்லும் வழியை தேவன் அறிந்தே இருக்கிறார் என்று கூறுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள், தவிப்புகள், கடினமான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் உன் பாதையை அறிந்திருக்கிறேன் என்று. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ, எனக்கு ஒரு நல்ல காலம் வராதோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். அவர் உங்கள் பாதையை அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். முதலாவது, அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறதை சங்கீதம் 23:3 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துவார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இதையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக, உங்கள் பாதைகளில் கிருபைகள் தந்து வழி நடத்துகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள் என்று சங்கீதம் 25:10 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார். நீங்கள் கடந்து செல்கிற பாதையை அவர் அறிந்திருக்கிறபடியாலே அவர் தன் கிருபையை அந்த பாதையில் வைக்கிறார். மூன்றாவதாக, பரிசுத்தவான்களின் பாதைகளை அவர் காப்பாற்றுகிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று நீதிமொழிகள் 2:8 வாசிக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நீதிமான்களை காப்பாற்றுகிறார், பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். உங்களை இல்லாமல் போகும்படி எவ்வளவு கண்ணிகள் வைத்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் அவர் உங்கள் பாதைகளை அறிந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று. என் வாழ்க்கை பாதை எந்த மாற்றமும் இல்லாமல் இப்படியே இருக்கிறதே என்று கலங்குகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாதைகளில் ஒரு உயர்வை கட்டளையிடுவேன் என்று. மலை போல இருக்கிற உங்கள் எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் வழியாய் மாற்றி உங்களை உயர்த்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மனரம்மியமாக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாதைகளை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும்
என்று யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் உங்களை இருளில் தள்ள நினைத்தாலும் உங்கள் பாதையில் இருள் இல்லை. உங்கள் பாதை முழுவதும் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருந்து வருகிற நாட்களில் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்கள் இருளை பிரகாசிக்க பண்ணுவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்ற சத்தியத்தை விசுவாசித்தவர்களாய் அனுதினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரது வசனமே நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் தந்து நம்மை நீதியின் பாதையில் நடத்தும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவரை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாலையில், அதாவது நம்ம முதல் நாளை ஆரம்பிக்கும் போதே அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆரம்பிங்க. அந்த நாள் முழுவதும் அற்புதமான நாளாக இருக்கும். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் சோர்வுற்று இருந்தேன், என் மனம் சோர்வுற்று இருந்தது, ஆனாலும் தேவன் நான் என்னுடைய பாதையை அறிந்தவராக இருக்கிறதுனால அந்த சோர்வு நேரத்திலையும் கவலைப்படாதம்மா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இதோ நீ இந்த வழியா வா அப்படின்னு நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பல நேரங்களில் சோர்வில் நம்ம முதல்ல நினைக்கிறது நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் போயிட்டாருன்னு. நிச்சயமாகவே இல்லை. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன். அதனால் அவர் எப்போது நம்ம கூட தான் இருக்கார். நம்ம தான் பல நேரங்கள் அவரை மறந்துடுறோம். அதனால் இனி ஒவ்வொரு நாளும் கண்ணை திறக்கும் போதே காலையில் முதல் காரியமாக அவருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தாவே இந்த நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், நான் நடக்க போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர், இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் என்பதை அறிந்திருக்கிறீர், அதையெல்லாம் நேர்த்தியாய் செய்ய என்னை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லி அந்த நாளை துவக்குங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது இந்த வசனத்தின்படி அது உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருந்து உங்களை நல்வழிப்படுத்தும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.